சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? என்னவோ அந்த காகத்துக்கு எப்பவுமே புலம்புறதே பொழப்பா போச்சு. இன்னைக்கு புறாவை பார்த்து புலம்புது. ஆ, பார், இதுக்கு வாழ்க்கையே நல்ல டைமுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டுடுறாங்க, ஜாலியாக பறந்து திரிஞ்சு போகுது. அப்புறம் அவங்க இதுக்குன்னே வீடு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க, அதில் போய் தங்கிக்குது, அழகாக முட்டை இடுது, குஞ்சு பொரிக்குது. அதோட வாழ்க்கை எல்லாமே அது மட்டும் இயங்கணும்னு இல்லை, கூட அதை வளர்க்குறவங்களும் சேர்ந்து அதை பார்த்துக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை சொல்லு. காலையில் எழுந்தா ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா நான் தான் தேடணும், குழந்தைங்கள வளர்க்கணும், கூட கட்டணும். என்ன பொழப்புடா இது? எல்லாமே நானும் என் மனைவியுமா சேர்ந்து மாறி மாறி பார்த்துக்கிறோம். சில நேரத்தில் உணவு கிடைக்கிறது பெரும் பாடா போகுது. ஏதோ அந்த கடவுள் தயவால் தினமும் வயிற்ற ரொப்பிக்கிறோம் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு காலையிலேருந்து சரியாக உணவு கிடைக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு தேடும்போது தான் அந்த குப்பை தொட்டி ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக அந்த குப்பை தொட்டியில் எப்படியும் யாராவது ஏதாவது சாப்பிட்றதுக்கு போடுவாங்க அப்படின்னு அந்த தெரு முனையில் இருக்கிற அந்த குப்பை தொட்டிக்கு பறந்து போச்சு. இன்னைக்கு யார் வீட்டிலே விருந்து போல இருக்கு. நிறையா சாப்பிட்ட மிச்சம் மீதியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பொறுமையாக அந்த குப்பை தொட்டிக்கு மேலே போயிட்டு தனக்கு வேண்டிய உணவை அது சந்தோஷமாக சாப்பிட்டுக்குச்சு. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த குப்பை தொட்டியை சுற்றில சில நாய்கள், பூனை, இன்னும் அநேக பறவைங்க வந்து சாப்பிட்டு போகிறத பார்த்துச்சு. அது அந்த குப்பை தொட்டிக்கிட்ட சொல்லிச்சு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், உனக்கு என்னப்பா, உனக்கு மிஞ்சி தான தர்மம் வேற நடக்குது. என்ன சொல்லு, காலையிலேருந்து இந்த உணவு கிடைக்கிறதுக்கு நான் எப்படி தேடினேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் நீ விரும்புறியோ விரும்பலையோ டைமுக்கு உனக்கு சாப்பாடு கிடைச்சிருது. அதுவும் ஒரு வீட்டு சாப்பாடா, எத்தனை வீட்டு சாப்பாடுடாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டியை பார்த்து தான் ஆதங்கத்தை கொட்டுச்சு. பதிலுக்கு குப்பை தொட்டி காகத்தை பார்த்து சொல்லுச்சு, காகமே, என்ன சொல்ற? என் வாழ்க்கையை பார்த்து நீ பொறாமப்படுறியா? அதாவது உனக்கு இன்னும் உண்மை தெரியல. என்ன பார், எந்த வருஷத்துக்கு முன்னாடியோ என்னை இங்கே வச்சாங்க. வச்ச நாள்லேருந்து நான் இதே இடத்துல தான் இருக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு எங்கன்னா 4 இடம் நான் போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது மட்டும் இல்லை, நான் குளிச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? ஏதோ மழை பெஞ்சா என் மேல் பகுதியை கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கலாம், உள்பகுதியை யார் வந்து கழுவி விடுவாங்க? ஆனால் நீ பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி மழையில் நனைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ தினமும் குளிக்கிற, எங்கேயாவது கொஞ்சம் தண்ணியை பார்த்தா உடம்ப கழுவிக்கிற. என்னால் அப்படி முடியுமா? அட, இதை விடுப்பா. என் தொட்டியில் வெறும் உணவு மட்டுமா போடுறாங்க? என்னத்த சொல்லுவேன், வாய் வழியாக போகிறதையும் கொடுக்குறாங்க, வேற வழியாக வர்றதையும் தூக்கி போடுறாங்க. நிறைய நாற்றமான பொருள் தான் எனக்குள்ளே இருக்கு. அதை விட நீ உனக்கு பிடிச்சமான உணவு உனக்கு போதிய அளவுக்கு நீ சாப்பிட்டுக்கலாம். என்ன அப்படி வச்சுக்க முடியுமா? யார் யார் வீட்டில் என்னென்ன மீந்திருக்கோ, எங்கெங்கே எது நாற்றமாக மாறுதோ அதெல்லாம் எந்தில் வந்து விழும். நான் வேணான்னு சொன்னாலும் போதும்னு சொன்னாலும் யார் கேட்பாங்க? நிரம்பி வழிகிற அளவுக்கு என்னால் தாங்க முடியாத பாரத்தை தான் நான் சுமந்துட்டு இருக்கிறேன். போ காகம், உன்னை இறைவன் ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறார், அதை கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படின்னு குப்பை தொட்டி சொன்னதை கேட்ட உடனே தான் காகத்துக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. ஆமாம், நான் உண்மையிலேயே ஒரு சுதந்திர பறவை தான். என்ன யாரும் பிடிக்காத மாதிரி இறைவன் படைத்திருக்கிறார். எனக்கு அதினதின் காலத்தில் நேர்த்தியாக எல்லாத்தையும் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இறைவனை துதிச்சுக்கிட்டே பறந்து போச்சான். என்னங்க, நம்மளும் இன்னைக்கு இப்படி தாங்க, அது இல்லை இது இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட காரியங்களை குறித்து புலம்பி தவிக்கிறோம். ஆனால் இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற விதத்தை பார்த்தா கண்டிப்பாக களி கூறுவோம், துதிப்போம். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா?
சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமாங்க, கர்த்தருடைய நிழல்ல இருக்கிற நமக்கு எத்தனை இன்பம்! என்னங்க, நீங்களும் துதிக்கிறீங்களா? God bless you all.